மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கை திரும்ப பெறப்பட்டதை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற விழாவில் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஒன்றாக கலந்து கொண்டனர். எதிரெதிர் துருவங்களாக இருந்த இருவரும் 20 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணைத்து மராட்டிய அரசியலை புரட்டி போடுமா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எதிரெதிர் துருவங்களாக இருந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே ஒரே மேடையில் இணைந்ததற்கு கிடைத்த வரவேற்புதான் இது. மகாராஷ்டிரா மாநில பள்ளிகளில் இந்தி 3வது மொழியாக கற்பிக்கப்படும் என அறிவித்தது பாஜக கூட்டணி அரசு. உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தனது உத்தரவை திரும்ப பெற்றது பாஜக அரசு. இதை கொண்டாடும் வகையில் மும்பை ஓர்லி பகுதியில் விழா நடைபெற்றது. இதில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒரே மேடையில் தோன்றினர். ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேவை தொடர்ந்து இருவரது மகன்களான அமித் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவும் ஒரே மேடையில் கைகோர்த்து நின்றனர். கட்சி பேதமின்றி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணியின் MP சுப்ரியா சுலே விழாவில் கலந்து கொண்டு தாக்கரே சகோதரர்களுடன் ஒன்றாக மேடையில் தோன்றினார். விழாவில் பேசிய ராஜ் தாக்கரே, வெறும் 200 ஆண்டுகள் பழமையான இந்தி மொழியை மும்பை அல்லது மகாராஷ்டிராவில் திணிக்க நினைப்பவர்கள் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்றார். त्रिभाषा सूत्र कुठलं त्रिभाषा सूत्र आणलं आणि राज्य सरकार, केंद्र सरकार आणि राज्य सरकार यांच्यामधल्या दुव्यासाठी म्हणून हे त्रिभाषा सूत्र फक्त आणलं. आज कोर्टात आहे, तुम्ही हायकोर्टात जा, सुप्रीम कोर्टात जा, इंग्रजीमध्ये सगळ्या गोष्टी होतात. தொடர்ந்து பேசிய உத்தவ் தாக்கரே, இந்துஸ்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தங்களால் ஒருபோதும் இந்தியை மட்டும் ஏற்க முடியாது என்றார். पण ते सगळं चाललंय एक त्याच्यानंतर आता नवीन एक तुमनं काढलं, 1 नेशन 1 इलेक्शन. म्हणजे हळुवारपणाने हे सगळं काही एक करत हिंदी, हिंदुस्तान, हिंदू आणि हिंदुस्तान मान्य आहे, पण हिंदीची सक्ती आम्हाला मान्य नाही. तुम्ही किती कमिट्या करा, हिंदीची सक्ती तुमचे 7 पिढ्या उतरल्या तरी आम्ही लावू देत नाही. மகாராஷ்டிராவின் சக்திமிக்க தலைவராக விளங்கியவர் பால் தாக்கரே. மகாராஷ்டிரா என்பது மராத்தியர்களுக்கானது என்ற முழக்கத்துடன் வலம் வந்த அவர் சிவசேனா என்ற கட்சியை நடத்தி வந்தார். இதில் பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே மற்றும் பால் தாக்கரேவின் அண்ணன் மகன் ராஜ் தாக்கரே ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். இதில் அதிகார போட்டியில் ராஜ் தாக்கரே கடந்த 2006ஆம் ஆண்டு பிரிந்து சென்று நவ நிர்மான் சேனா என்ற கட்சியை தொடங்கினார். இதனிடையே சிவசேனாவை 2ஆக உடைத்த ஏக்நாத் ஷிண்டே பாஜகவுடன் இணைந்தார். இந்த நிலையில்தான் பிரிந்த சகோதரர்கள் மராத்தி மொழியால் மீண்டும் கைகோர்த்துள்ளனர். எதிர்வரும் மும்பை மாநகராட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். இது மகாராஷ்டிரா அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது.